கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஆராதனையில் கூட ஆண்டவரே, கர்த்தாவே, எங்களை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று சொன்ன தேவன், இந்த கால வேளையில் கூட ஆண்டவரே, அப்பா, உம்முடைய நாமம் மகிமைப்பட, உம்முடைய சித்தம் நிறைவேற எங்களுக்கு நீ கிருபை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இரக்கம் பாராட்டும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே மை துதிக்கிறோம். இயேசுவே மை மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உமக்கு கூடா கொடி மகிமாப்பா, உமக்கு கூடா கொடி மகிமா ஆண்டவரே. ரட்சக தேவனே, காருண்யரே, ஓ எங்களை ஆளுகை செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே எங்கள் வாழ்க்கையில் ஜீவன் தந்தவர், இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரபாதா நமஹதரா பலரகதா பரபா. இயேசுவா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி. மகா இரக்கங்களும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆராதனையில் கூட ஆண்டவரே, எங்களை நீ தெரிந்து கொண்டு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மெழுகு ஆராதனை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சில பாடல்களை பாடி நாம் தேவனை இந்த கால வேளையில் நாம் ஆராதிக்க போகிறோம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் நன்றி சொல்லி நாம் பாடப்போகிறோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன், தேவாதி தேவன், இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை என்ற பாடலை பாடி இந்த காலவேளையில் நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன், தேவாதி தேவன், இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன், தேவாதி தேவன், இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சபைதானிலே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியில் பாடி மகிழ்வோம், ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம், ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன், எங்கள் தேவாதி தேவன், இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன், தேவாதி தேவன், இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கிருபாசன நன்மை நெருங்குவோம், திரு ரத்தம் காரத்தில் ஏந்தி நிற்போம். திரு நன்மை நெருங்குவோம், திரு ரத்தம் காரத்தில் ஏந்தி நிற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயம் இறங்கும்
என்றும் உள்ளது. எங்கோ கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. ராக்கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போ. ராஜாதி ராஜன் எங்கள் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி தேவாதி தேவன் குருவி பறவை வானம் பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. குருவி பறவை வானம் பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்ரீகரே அந்த விசுவாசம், அந்த விசுவாசம் கத்தரிலோ. ராக்கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போ. ராஜாதி ராஜன் எங்கள் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கவலைப்படாதீர்கள் என்று உரைத்தீர். காட்டு புஷ்பத்தை கொடுத்து விட்டீர். கவலைப்படாதீர்கள் என்று உரைத்தீர். காட்டு புஷ்பத்தை கொடுத்து விட்டீர். அல்லேலூயா அல்லேலூயா. ஐயாகாரம் தேவை இல்லா அன்றென்றும் தம்மை ஆதரிப்பாய். அன்றென்றும் தன்னை ஆதரிப்பே. ராக்கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போ. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதம் 31:24 சொல்வது போல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் திடமனதாய் இருங்கள். ஆமேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற ஒரு காரியம் இதுதான், திடமனதாய் இருங்கள். ஆமேன். சூழ்நிலைகள் என்ன வேணாலும் இருக்கலாம், எப்படிப்பட்டகள் வேணாலும் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் திடமனதாய் இருங்கள். அவர் உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துகிறவராயிருப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனைக்கு ஒரு பாடலை பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். இயேசு நீங்க இரு கையில், நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்க என்ற பாடலை பாடி இந்த காலவில் நம் தேவனை ஆராதிக்க போகிறோம்.
இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதானக்காரரும் நீங்க தானே, மன் சமாதான நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில glory glory நாங்க போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில glory நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க எனக்கும் அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே, எனது அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, glory இருளுக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போகவில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க தானே எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே, எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தான். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே
பார்த்துக் கொள்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதான காரரும் நீங்கதானே, சர்வ வல்லவரும் நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. இயேசு நம்மோடு கூட இருந்தா எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் தாண்ட தேவன் நமக்கு கிருபை செய்வரா இருப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடல் மேலே படகு கவிழ்கின்ற நேரத்தில் சீஷர்கள்லாம் பதறினார்கள். ஆனால் இயேசு அந்த படகுல இருந்ததுனால அந்த படகு என்ன பண்ணப்படலை, கவரவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலைகள், புயலும் காற்றும் உங்களை சுற்றி அடிக்கிறதா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இறையாதே. ஆமென், இறையாதே. காற்றும் கடலை பார்த்து ஆண்டவர் சொன்னது என்ன காரியம்? இறையாதே. இன்று உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிற காரியம் அதுதான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அது மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 31:22. உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிடும் போது சத்தத்தை நீர் கேட்டீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கண்களுக்கு முன்பதாக இராதபடிக்கு வெட்டுன்றேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிடும் போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை நீர் கேட்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறுமையாய் இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் செய்கிறவராயிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லோரும் அவரில் என்ன பண்ணுங்க, அன்பு கூறுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையானவனை கர்த்தர் எப்படி பண்ணுவாரா? கர்த்தருக்கு உண்மையானவர்கள், மனுஷனுக்கு உண்மையானவர்கள் அல்ல, கர்த்தருக்கு உண்மையானவர்களை என்ன பண்ணுவாரா? அவர் கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு அவர் பூரணமாய் பதிலளிப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை காக்கிறவராய் இருக்கிறார்கள். ஒரு நாளும் மனுஷன் உங்களை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி அப்படியே ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஜீசஸ், உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். இந்த பாடலை பாடி நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். நீ ஒரு நாளும் அவமானப்படுவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாள் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை ஒரு நாளும். ஏசப்பா நான் உமது பிள்ளை. ஒப்புக்கொடுத்து பாடு.
கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. வீடு வைக்கின்றே இடுக்கள் நீக்கி வீடு வைக்கின்றே, இறுதி வரை நீ நடத்தி செல்வே, இறுதி வரை நீ நடத்தி செல்வே. அவமானம் அடைவதில்லை. விளக்கினாலும் அறிக்கை செய்து அவருடைய மகிமை அவமானம் அடைவதில்லை. அப்பா உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாள் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொண்ட உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றே, உடைந்த நொண்ட உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றே. அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அனைத்து நின்று நீர் வீடு வைக்கின்றே, அனைத்து நின்று நீர் வீடு வைக்கின்றே. அவமானம் நல்ல சத்தமா குரலை உயர்த்தி பிள்ளை க்ளோரி மேன் அவமானம் அதுலையப்பா பானா மது பிள்ளை, அப்பா நான் மது பிள்ளை, ஒரு நாள் அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாள் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாள் அவமானம் அடைவதில்லை. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, சொல்லுவோமா? என்னை காண்பவரே, தினம் என்னை காக்கிறவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்து நிற்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்து நிற்கின்றே. என்னை ஆராய்கிறவர் நீரே, ஆராய்ந்து அறிந்து நிற்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்து நிற்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும், என்னை நன்றா நீர் அறிந்து நிற்கின்றே, என் ராஜா நன்றா அறிந்து நிற்கின்றே. என்னை காண்பவரே,
காப்பவரே. அறிக்கை செய்து பாடுவோமா? என்னை காண்பவரே, தினம் என்னை காக்கிறவர் நீரே. ஆராய்ந்து அறிந்து நிற்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்து நிற்கின்றே. நான் அறிவதும் நான் எழுவதும் நான் அறிவேன், என்னை நன்றாய் அறிந்து நிற்கின்றேன். ராஜா நன்றாய் அறிந்து நிற்கின்றேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, என் இயேசு ராஜா. நன்றி ராஜா, என் இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஆமென். இயேசு ராஜா. நன்றி ராஜா, என் இயேசு ராஜா. மெல்லும் பின்னும் நெருக்கி நெருக்கி என்னை சூழ்ந்து நிற்கின்றே. என்னை நீ சூழ்ந்திருக்கிறீரே. மெல்லும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்து நிற்கின்றே. உன் திருக்கரத்தால் தினமும் என்னை என்னை பிடித்திருக்கின்றே. உன் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்து நிற்கின்றே. பற்றி பிடித்திருக்கின்றே. நன்றி ராஜா, ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, என் இயேசு ராஜா. நன்றி ராஜா, என் இயேசு ராஜா. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசமடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் மறுப்பில்லை. சொல்வோமா? அவமானம் அடைவதில்லை, ஏசப்பா ஏசப்பா நான் மறுப்பில்லை. ஏசப்பா நான் மறுப்பில்லை. ஒரு நாள் அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் மறுப்பில்லை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். சொல்வோமா? நல்லவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடி எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடி எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லை, ஒரு நன்மையும் குறைவதில்லையே. அவமானம் அடைவதில்லை ஒரு நாளும், அப்பா நான் அது பிள்ளை. நல்ல அறிக்கை செய்து பாடுங்க பார்க்கலாம். அவமானம் அது பிள்ளை, சப்பா நான் மது பிள்ளை. ஒரு நாள் அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் மது பிள்ளை. ஒரு நாள் அவமானம் அடைவதில்லை. அப்படியே எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். இழுத்துனாலத்திலிருந்து ஆண்டவரே என்ன கூப்பிடுவோம். நீங்க தேவனை எப்படி பார்க்குறீங்களோ அப்படிதான் உங்க வாழ்க்கையும் தேவன் பார்ப்பார். தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற நாம
முழு மனதோடு கூட ஒரு நாளும் நீ வெட்கப்படுவதில்லை. நீ தேவனை மகிமைப்படுத்துவாயானால், தேவனை நீ மகிழ்ச்சியாக்குவாயானால், தேவன் தலையை உயர்த்துகிறவராய் இருப்பார். மனுஷனுக்கென்று நாம் ஆராதிப்போமானால் தேவன் நம்மை பார்க்கிற விதமே வேறு. இழுத்தினால தந்த ஆண்டவரே, இந்த கால வேளையில் கூடப்பா ஆண்டவரே, எங்களை முழுவதுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல வாய்களை தந்து சில ஸ்தோத்திரங்க பார்க்கலாம். நல்ல இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா. விசுவாச வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகணுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ அடுத்த லெவலுக்கு கடந்து செல்லலைனா உன்னால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. உன்னால் இந்த உலகத்தின் காரியத்தை மேற்கொள்ள முடியாது. தொடங்கின இடத்துலயே நாம் அப்படியே நின்றுட்டு இருக்க வேண்டியதுதான். நல்ல வாயில திறந்து ஆண்டவரே, இந்த காலையில் ஆராதனை வந்திருக்கிற எனக்கு ஆண்டவரே, நாங்கள் பாடினது போல ஆண்டவரே ஒரே நாளும் நீர் எங்களை வெட்கப்படுத்துவதில்லப்பா. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. நல்ல இன்னும் நல்ல சத்தமா. ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி. உமக்கு கொடா கொடி மகிமை. ஒவ்வொரு நிரப்புவீராக வல்லமையினால, நம்முடைய அபிஷேகத்தினால ஒவ்வொரு நிரம்பட்டும். ஒருவர் பாவங்களோ ஒருவர் அக்கிரமங்களோ எங்களை எதிர்நோக்காதபடிக்கு, நம்முடைய பலிபீடத்துக்கு எதிர்த்து நிற்காதபடிக்கு ஆண்டவர் எல்லா கிரியைகள் எல்லா வல்லமைகளை முறியடிக்கிற எல்லா கடின இருதயங்களை நாங்கள் உடைக்கிறோம் இந்த காலவல்ல இயேசுவின் நாமத்தினால. லித்தரா ஷத்தரபா ரிகதனபா லந்தரபோ ரியந்தலரபா. நம்முடைய வல்லமை ஆண்டவர் எல்லைகளை நிரம்பட்டும் ஆண்டவர், நிரப்பட்டும். ஆவியின் வல்லமையினால நிரப்பட்டும் ஆண்டவர். ஓ உமக்கு நன்றி ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா. ஆதி சீக்கிரத்தில் நீங்கி விடு இந்த லேசான உபத்திரவு. ஆதி சீக்கிரத்தில் நீங்கி விடு இந்த லேசான உபத்திரவு. புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து அல்லேலூயா. ஓ க்ளோரி ஷபதனா போகாதே. ஆதி சீக்கிரத்தில் நீங்கி விடு இந்த லேசான உபத்திரவு. காண்கின்ற உலகம் தேவையில்லை, காணாத பரலோகம் நாடுகிறே. காண்கின்ற உலகம் தேவையில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகவில்லை அல்லேலூயா. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. ஆதி சீக்கிரத்தில் நீங்கி விடு இந்த லேசான இரவு. கிறிஸ்துவின் நொறுக்கப்பட்டான், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் நொறுக்கப்பட்டான், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. சோர்ந்து நீ, சோர்ந்து போகாதே. ஆதி சீக்கிரத்தில் நீங்கி விடு இந்த லேசான இரவு.
காண்கின்ற உலகம் தேடவர், காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேவையில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து காதே நீ சோர்ந்து காதே, அதிசீக்கிரத்தில் நீங்கி வீடும் இந்த லேசான உபத்திரவோ. சர்வசிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வசிருஷ்டிகள் காப்பவர் நீரே. ஏனுள்ளத்திலுமாய் ருகிறோம், என்றென்றும் வாழ்ந்து தொழுவோம். பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை என்று வாழ்க்கை அழிந்து மறைந்து போ. விசுவாசம் என்றென்று நிலைப்பா. வானபூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை என்று மறைந்து போ. சுவாசி என்று பிழைப்பா. மூடுவதற்காக எல்லா மனுஷீக காரியங்கள் மறைந்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவதற்காக இரக்கங்களும் அன்பின் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலவெளியில கூட ஆண்டவரே பரிசுத்த ஆவியானுடைய ஊற்று இந்த எல்லைகள் முழுவதும் ஊற்றப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். வரவேண்டிய சென்னங்களெல்லாம் நீர் துரிதமாய் கொண்டு சேர்ப்பீராக. இந்த முழு ஆராதனை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். தாயின் தயையோடையாய் தமியனில் செயல் கண்மோடுகையில், தாயின் தயையோடையாய் தமியனில் செயல் கண்மோடுகையில்
பசு பொன்னை பச்ச சிந்தாமணி வாயோடி பசு பொன்னை பச்ச சிந்தாமணி தோயாச்சிரு பாத தரிசனம் தந்தருள் பக்தருடன் பாடுவே பரம சபை மோட்ச கொள்ளாங்கொடுவே பக்தருடன் பாடுவே இகமும் பரமும் ஒன்றே வாடியார்க்கு அகமும் இகமும் பரமும் ஒன்றே எவ்வாடியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே சுகமும் நற்செல்வமும் சுற்றமும் மூற்றமும் சுகமும் நற்செல்வமும் சுற்றமும் மூற்றமும் திகழில் ரட்சகன் இன்பமே பக்தருடன் பாடுவே பரம சபை மோட்ச கொள்ளாங்கொடுவே பக்தருடன் பாடுவே அன்பால் அழைக்கும் அருள்நாதன் மார்பின் அன்பால் அழைக்கும் அருள்நாதன் மார்பில் இன்போ நோக கீழே பாரோ நான் பக்தருடன் பாடுவே பரம சபை மோட்ச கொள்ளாங்கொடுவே பக்தருடன் பாடுவே பக்தருடன் பாடுவே பக்தருடன் பாடுவே பக்தருடன் பாடுவே. பரிசுத்தமுள்ள பிதாவே, வந்திருக்கும் அன்பு உம்முடைய பிள்ளைகளை மார்போடு அணைத்துக் கொள்ளும். நீர்தான் எங்கள் தஞ்சம், நீர்தான் எங்கள் கோட்டை, நீர்தான் ஆண்டவரே எங்கள் பரம ஐஸ்வர்யம் பூலோக ஐஸ்வர்யம். மனம் இறங்கும், ஒவ்வொரு மீதும் மலர் கரத்தை வையும். அன்பு நிறைந்த மனதுருக்கம் நிறைந்த கரம் ஒவ்வொருவரையும் மார்போடு அணைத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். இவர்கள் மூலமாக அநேக பிள்ளைகளை உம்முடைய அன்பின் கையினால் கட்டி இழுக்க பலன் தாரும், அருளை தாரும், கிருபையை தாரும். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தன்னால் இயன்ற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டு வர ஒவ்வொருவருக்கும் அருள் புரியும். ஆண்டவரே, எங்கள் பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ ஒன்றும் செய்ய முடியாது என்று சபையாய் அறிக்கை செய்கிறோம். உம்முடைய ஆவியினால் எல்லாம் ஆகும், உம்முடைய ஆவியினால் எல்லாம் ஆகும், உம்முடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். ஆண்டவரே, மனதூரி ஒவ்வொரு மூலமாய் கரிகளை நடப்பித்தரும், ஒவ்வொரு குடும்பத்தையும் மனதார ஆசீர்வதித்தரும். நான் உம்முடைய நாமத்தினால் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நீண்ட நாளுக்கு பிறகு இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு மற்ற வருஷங்களை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் என்னை ஏவி எழுப்பினார். சகரியா 9:12 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறார், நம்முடைய தேவனாய் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று அங்கே சொல்லும் ஒரு காரியத்தை பாருங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். என்ன திரும்புங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உன் எல்லா பொல்லாத வழிகளை விட்டும், உன்னுடைய எல்லா விதமான பாவத்தையும் அக்கிரமத்தையும் துரோகத்தையும் விட்டும் தேவனிடத்தில் மனம் திரும்பும் பொழுது தேவன் சொல்லும் இந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் மேல் வந்து பலிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு இந்த கால வேளையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகினால் சொன்ன நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கை என்று நீங்கள் சிறைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள் இயேசு கிறிஸ்துவால்.
இந்த உலகத்துக்கல்ல பரலோகத்துக்கு என்று சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். பரலோக வாசிகளாய் கர்த்தர் உங்களை சிறைப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பிக்கை உள்ள சிறைகளை அரணுக்கு அரணான தேவனிடத்தில் உங்களுக்கு அடைக்கலமும் தஞ்சமும் கோட்டையும் மான தேவனிடத்தில் திரும்புங்கள். அப்பொழுது நான் என்ன செய்வேன்? ரெட்டிப்பான நன்மையை தருவேன். என்றைக்கு தருவேன்? எப்பொழுது? இன்றைக்கு மனம் திரும்ப இன்றைக்கு தருவேன். ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உண்டு. அடுத்த கட்டத்தில் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார். என்ன சொல்றார்? இப்படி தேவனுக்கு விரோதமாய், ஆவியானுக்கு விரோதமாய், கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு என்ன இருக்குதா? ரெட்டிப்பான நொறுக்குதல். ஒன்றை மட்டும் சொல்லி பாலிஷ் போட மனுஷன் அல்ல நான், ரெண்டையும் சொல்லுவேன். தட் இஸ் யுவர் சாய்ஸ். நீ எதை வேணுமானும் தெரிந்து கொள்ளலாம். ஆண்டவர் நம்மை ரெட்டிப்பாய் என்று சொன்னால் பூலோகத்தின் ஆசீர்வாதத்தையும் உனக்கு கொடுப்பார், பரலோகத்தின் ஆசீர்வாதத்தையும் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பூலோகத்தின் ஆசீர்வாதத்துக்கு மட்டும் கெஞ்சாதீர்கள் ஆண்டவர் இடத்துல. பரலோகத்தின் ஆசீர்வாதத்துக்கு என்ன செய்யுங்க? கெஞ்சி அழுது புலம்புங்கள். அவர் உன்னை பரம ஐஸ்வர்யத்தினாலும் பூலோக ஐஸ்வர்யத்தினாலும் உன்னை நிரப்புவார். ஹல்லேலூயா. நான் கேட்கறதெல்லாம் பரம ஐஸ்வர்யத்தை தான். ஏன்னா பூலோக ஐஸ்வர்யம் தானாக நம்முடைய ஒழுக்கத்தை பார்த்து, நம்ம ஒழுங்கை பார்த்து, நம்முடைய சீர்திருத்தலை பார்த்து, மனம் திரும்புவதை பார்த்து தேவன் கொடுப்பார். பரலோக ஆசீர்வாதத்தை பெற்றாதான் நம்ம இந்த பூலோகத்தில் வாழ முடியும். ஹல்லேலூயா. தேவன் நம்மை வாழ அழைத்திருக்கிறார், சாக இல்லை. தேவன் நம்மை காருண்யத்தினால் பெரியவனாக்க தான் ஆண்டவர் வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மையினை தருவேன். பிரியமானவரே, ஒரு மனுஷன் மனம் திரும்பும் பொழுது அவனுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வரும். ஒரு மனுஷி மனம் திரும்பும் பொழுது ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அவருக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது, பரிசுத்த ஆவியிற்கு விரோதமாய் எழும்பி பேசும் பொழுது ரெட்டிப்பான நொறுக்குதல் நிச்சயம் உண்டாகும் என்று எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் தம்முடைய வேதத்திலே பொறித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. எதை வேண்டுமானாலும் மனுஷன் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தேவன் நம்மை சிட்சித்து இயேசுவின் பிள்ளைகளாய் போகாதபடி சிட்சையின் மூலமாக நம்மை தேவனிடத்தில் சேர்த்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 62:8 வாசித்து பாரு. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் சரி, நமக்கு ஒரு பெரிய நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஹல்லேலூயா. அவனை எந்த தீங்கும் அணுகாது என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆக ஜனங்கள் யாருடையவர்கள்? கர்த்தருடையவர்கள். அந்த ஜனங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார், எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள். எந்த நிலைமையிலும், தாழ்வானாலும் உயர்வானாலும், வேதனையானாலும் கலக்கங்களால், உபத்திரமானாலும் ஆசீர்வாதம், என்னை நம்புங்கள். வேறொரு நம்பிக்கைக்கு இந்த உலகத்தில் நமக்கு வேறு யாரும் கிடையாது. Our God is our hope. Hallelujah. Praise the Lord. எல்லாவற்றையும் இழந்து நீ நடுத்தேரில் வந்து நிற்கலாம். இயேசு சொல்லுவார், என்னை நம்பு, என்னை நம்பு, நீ இழந்த யாவற்றையும் உனக்கு கொடுப்பேன் என்று இயேசு உன் அருகாமையில் வருவார். உன் மனவியாகுலத்தை பார்ப்பார், உன் கண்ணீரை துடைப்பார், உனக்குரிய காரியங்களை பொறுப்படுத்தி நடத்துவார். அதனால் மகிழ்ந்து நீ களி கூறுவாய். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 26:4 வாசித்து பாருங்கள். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் என்று சொல்கிறார். படிங்க 26. கர்த்தரை என்றென்றைக்கு நம்ம எப்பொழுதும் வாழ்நாள் பூராவும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீ கன்மலையின்குள்ளே இருக்கிறாய், கன்மலையின் வெடிப்பிலே உன்னை வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். யெகோவா
உனக்கு கண்மலையாயிருக்கிறார். ஹல்லேலூயா. தீங்கு அணுகாதபடி உன்னை அதன் மரபிலே வைத்து காப்பார். ஹல்லேலூயா. 5வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. அவர் உயரத்திலே வாசமாய் இருக்கிறவர்களையும் கீழே தள்ளுகிறார், உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துகிறார். அவர் தரை மட்டும் தாழ்த்தி பார்த்தீங்களா, எதுவும் அவருக்கு முன்பதாய் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அதுக்குதான் சொல்றான், கர்த்தரை என்றென்றைக்கும் எக்காலத்திலும் என்றென்றைக்கும் நம்புங்கள். ஹல்லேலூயா. நான் எடுத்து தூவு போட்டேன்னா ஆச்சு. நம்பிக்கை என்றைக்கும் நமக்கு வீண் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீதிமொழி 16:30 வாசித்து பார். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீ கர்த்தரை நம்பிதான் வந்திருக்கிற. அவரை நம்பிதான் ஞானசனுக்குள்ளாக அவர் உன்னை ஈன்றெடுக்கும்படியாய் உன்னை ஒப்படைத்திருக்கிறாய். அவரை நம்பிதான் பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தினாலே உன்னை முத்திரை போட்டு என் பிள்ளை என்றும் அவர் விளம்பிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையினால கர்த்தரை நம்புகிறவன் எப்படி இருப்பான்? ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பிசாசோ மனுஷனோட பிடுங்கவே முடியாது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் அழைக்கப்பட்டிருப்பாய். மற்றொருவன் சொல்வான் நீ சபிக்கப்பட்டவன். உண்மையாய் அந்த ஆசீர்வாதத்தை பாதுகாத்து கொண்டால் சாபம் உன்னை அணுகுவதில்லை, சத்ரு உன்னை மேற்கொள்வதில்லை. ஒரு நாளும் இந்த உலகம் உன்னை மேற்கொள்ளாதபடி தேவன் தம்முடைய சட்டையின் கீழே உன்னை அடைக்கலம் புக செய்வார். ஹல்லேலூயா. சங்கீதம் 31:19 வாசித்து பாருங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன் உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணியிருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை தீமை செய்ய மாட்டார். ஒரு நாளும் தீமை உன்னை அணுகாதபடி அவர் சட்டையின் கீழே காக்கிறார். ஆனால் சொல்லுகிறார் பாருங்க, அவருக்கு பயம் இருக்கணும். நெஞ்சஞ்சாம செய்கிற காரியங்களுக்கு தண்டனை வரும். ஆனால் அவர் பயப்படுகிறவர்களுக்கு நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையினால் தான் நம்ம இப்படி ஆலயத்துக்கு வரோம், தேவனுடைய வசனங்களை கேட்கிறோம், பயபக்தியை நமக்குள்ளே வளர்க்கிறோம். ஆவியினாலே ஆவின் வைராக்கியத்தை கர்த்தர் நமக்கு ஊட்டி வளர்க்கிறார். மானுஷீகத்தில் நாம் எதையும் செய்யாதபடி ஆவியிலே தேவனோடு கூட சஞ்சரித்து ஆவியிலே ஜெயம் கொண்டவளாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்துமே இருக்கிறார். ஹல்லேலூயா. நேற்று நிறைய பேர் ஃபாஸ்டிங் பேருக்கு வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஃபாஸ்டிங்னா ரொம்ப கஷ்டப்பா இருக்கு. குடும்பமாய் ஃபாஸ்ட் பண்ணணும். அந்த குடும்பம் தான் இயேசு கிறிஸ்துவின் குடும்பம், அதுதான் சபை. ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் நீ ஜெயம் கொண்டவர்களாக இருக்க கர்த்தர் அருள் புரிவார். ஹல்லேலூயா. உபவாசம் ஜெபம் இல்லைன்னா you are unfit for the believers, unfit for the ministry also. Be careful. வேத வசனத்துக்கு ஒப்பிட்ட வாழ்க்கை இல்லைன்னா you are a waste. ஹல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆவிக்குரிய ஜீவனை என்னமோ காத்துல பறக்கிறதுன்னு நினைக்காதீங்க. ஆவிக்குரிய ஜீவனை கட்டுக்கு அடங்கி இருக்கணும், கர்த்தருடைய கையில் அடங்கி இருக்கணும். நீ கர்த்தருடைய கையில் உன் ஆத்மா இருக்கிறது, உன் ஆவி இருக்கிறது, உன் சரீரம் எல்லாமே அவர் கையில் தான் இருக்குது. அவர் கையில் அடங்கி இருந்த ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 9:18 வாசித்து பாருங்க. அங்கே சொல்கிறார், எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை
ஒருபோதும் கெட்டு போக. சிறுமைப்படுகிறோம், பிறரால் துன்புறுத்தப்படுகிறோம், பிறரால் வேதனைப்படுத்தப்படுகிறோம், கலங்கடிக்கப்படுகிறோம், உபத்திரவத்திலே தள்ளுகிறார்கள், பலவிதமான சூழ்நிலை நெருக்கப்படுகிறோம், ஒடுக்கப்படுகிறோம். அப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது. உன்னை கெட்டு போறதுக்காக கர்த்தர் அழைச்சார். உன்னை வாழ வைக்க தான் அழைச்சார். நீ கம்பீரமாக இருக்க வேண்டும் என்று தான் அழைச்சார். ஒரு மனுஷன் சொல்லுவான், இந்த கொர்னேலியுஸை நான் கம்பீரமாக போய் பார்த்தேன். கம்பீரம்னா என்னன்னு தெரியாது, ஜெய கம்பீரம்னா என்ன தெரியாது. இப்படிப்பட்டவன் சொல்லி அப்படியே பாதாளத்தில் இறங்கிட்டான். பிரியமானவர்களே, ஜெய கம்பீரம் நமக்காக நமக்குள்ளே வைக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். அதுலேயும் 10ஆம் வசனத்தை படித்து பாருங்க. அங்கே சொல்றாரு, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை. ஆமேன் சொல்லுங்க, எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. உம்மை தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிடுவதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார். உங்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமம் தரிக்கப்பட்டது அல்ல. நீங்க யாரை நம்பி இருக்கீங்க? உங்களை சிருஷ்டித்தவர், உங்களை உருவாக்கணும் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் இயேசுவை நம்பி இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆகையினால் என்ன நடக்காது? நீங்கள் நம்பி இருக்க, அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகையினால நீங்க கைவிடப்படுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். நல்ல கூர்ந்து வசனங்களை கவனிங்க, அந்த வசனத்தை உட்கொள்ளுங்க. உங்கள் சரீரத்தில் அதை ஜீரணிக்கட்டும், ஆவியிலே ஜீரணிக்கட்டும், ஆத்மாவிலே ஜீரணிக்கட்டும், இயேசு வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 22 3-5 வருஷங்களை வாசிக்க கேட்போமா? இஸ்ரவேலில் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனும் கெட்டு போவதில்லை, இங்கே வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. Our God is a consuming fire. God wants to make you as a flaming fire. Hallelujah. பயப்படாத. எந்த காரியத்தை கொடுத்தும், எந்த காரியத்தை பற்றியும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக வாதாடுவார். உலகத்தின் சட்டத்தை அப்படியே தலைகளாய் திருப்பி போடுவார். பரலோக சட்டத்தை நிறைவேற்றி காட்டுவார். ஹல்லேலூயா. உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட சட்ட புஸ்தகம் ஒரு நாள் உங்களை கைவிடாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி தொடர்ந்து படிங்க. அதை வெட்கப்பட்டு போவதில்லை. 3-5. நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி ஊதத்தை பிதுக்கி தலையை குலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே அவரால் அவன் விடுவிக்கட்டும். உன்மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது அவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்ணுகையில் உம்முடைய பேரில் நம்பிக்கையாக இருக்க பண்ணினீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிரியமானுடைய வசனத்தை நன்றாய் கூர்ந்து கவனித்து அதை உட்கொண்டு அதனால் பலனடைந்து நீங்கள் தேவனுக்கென்ற தீவிரவாதிகளாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 37:5 வாசித்து பார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
அது எதுவாயிருக்கட்டும், கர்த்தர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வேத வசனத்தை நம்புவோமா? அதை நம் மார்போடு அணைத்துக் கொள்வோமா? கண்ணீரினால் அந்த வசனங்களை நம் உள்ளத்தில் கொண்டு வருவோமா? பெரியமானவர்களே, வேத வசனம் சொல்கிறது பொய் அல்ல, அது சத்தியம் உள்ளது. அது ஒரு காலம் பொய் சொல்லாது, அது சொல்லுகிறபடியே செய்யும் என்பதை விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீதிமொழி 28:25 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறார், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதை நினைத்து நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய கண்ணீரினால் அவர் பாதத்தை நனைக்க வேண்டும். இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க என்று சொன்ன எப்படி ஜெபிக்கிறாங்க? உதட்டாடு அழுமைதான், இருதயமோ தூரமாக இருக்கிறது. கண்ணீரோடு ஜெபித்து பாரு, மனம் உடைந்து ஜெபித்து பாரு. தேவாதி தேவன் உன் அருகாமையில் வருவார். உன் கண்ணீரை துடைப்பது மட்டுமல்ல, உன்னை விசாரித்து உன் காரியங்களை பிரமித்து நிற்கிற உனக்கு விடுதலை தந்து உன்னை மார்போடு அணைப்பார். ஹல்லேலூயா. இதுதாங்க தேவனுடைய அன்பு, அதுதான் அவருடைய இரக்கம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகையினால் தான் ஆவியை பெற்ற மனிதர்கள் இப்படியாய் பாடினார், என்ன வந்தாலும் நம்புவே என்னே இயேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கொண்டார், என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு உன்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கே, உண்டனக்கே, உண்டுனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டுனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஹல்லேலூயா. நாகும் 1:7 வாசித்து பாரு. அங்கே சொல்லுகிறார் பாரு, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அவர் அரணான கோட்டை. கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை, God knows you. Praise the Lord. கர்த்தர் உன்னை அறிந்திருக்கிறார், தம்முடைய பிள்ளையாய் உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ அறியாதிருந்தும் அவர் உன்னோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எரேமியா 17:5 வாசித்து பாரு. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயபலமாக கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? நல்ல புரிஞ்சுங்க. கர்த்தரை நம்பணும். மாம்சத்தை பயம், நான் எல்லாம் செஞ்சிடுவேன். உன் மாமிசம் அழிந்து போகிற மாமிசம், மண்ணுக்கு மண்ணாய் புழுதி புழுதியாய் சாம்பலி சுவாலுமாய் ஒப்பு கொடுக்க போகிற உன் சரீரம், உன் ஆத்மா விலையேறப்பட்டது. விலை கொடுத்து வாங்குற தேவனுக்கு தான் உன் ஆத்மாவை குறித்து தெரியும். நீ வியாகுலப்படுவது தெரியும், நீ சஞ்சலப்படுவது தெரியும், நீ மனம் கசந்து அடுகிறது தெரியும். அவர் உன் அருகாமையில் வருவார். மகனே மகளே என்று அழைத்து உன்னை மார்போடு அணைத்து உன் சஞ்சலம் நீங்க உன்னை விடுதலையாக்கி
நித்திய மகிழ்ச்சியை உன் சிரசின் மேலே வைப்பார். ஹல்லேலூயா. துன்பம் வரும், கர்த்தருடைய பிள்ளைக்கு இன்னல் வரும், இக்கட்டு வரும், உபத்திரம் வரும், சத்துருக்களால் நம்மை சூழ்ந்து நம்மை விழுங்க பார்ப்பார்கள். தேவன் உன்னை விழுங்க விட மாட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நீதிமொழிகள் 14:26 வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவனோ திட நம்பிக்கை உண்டு. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். ஆமென். நீங்கள்லாம் யாருடைய பிள்ளைங்க? உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்களை மறந்துட்டீங்களா? மறந்துடுங்க. மாம்சத்தில் பிறந்ததை மறந்துடுங்க. ஆவியில் பிறந்ததை நினைவு கூறுங்கள். ஆவியாகிய தேவன் உங்களை ஆளுகை சேர்ந்த அவர் அரசாட்சியின் கீழே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கொடியை சேர்ந்த கொடியின் கீழே உங்களை சுகித்திருக்க செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கவலையை தீர்ப்பார், கண்ணீர் சோடைப்பார். கவலையை தீர்ப்பார், கண்ணீர் சோடைப்பார். கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பவமணி பழிப்பார், பாக்கியம் கொடுப்பார். பவமணி பழிப்பார், பாக்கியம் கொடுப்பார். பரமபதமே உன்னை சேர்த்து கொள்வார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே, இருக்கையிலே உன்னை என்ன குறையுண்டு நீ சொல் மனமே, சொல் மனமே. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 14:26 நாம் வாசித்தோம். ஏசாயா 2:22 வாசி. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், அவன் எண்ணப்படுகிறதற்கு அவன் ஏமாற்றணும். அப்படி என்று சொன்னால் என்ன? மனுஷனை நம்புறதை விட கர்த்தரை நம்புன்னு சொல்றார். ஹல்லேலூயா. அவரை நம்புகிறவன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டான், ஒரு நாளும் கெட்டு போக மாட்டான், ஒரு நாளும் கர்த்தர் அவர்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே ரோமர் 5:2 வாசிக்க கேட்போம். பக்தனாய் பவுல் சொல்லுகிறார், அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்ட கடவாய். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய மேன்மையை கொடுக்கிறார். அதை அறிந்த பவுல் சொல்கிறார், சிலுவையின் மேன்மை இல்லாமல் வேறொரு மேன்மை எனக்கு இல்லை. 3 கப்பலுக்கு அதிபதி, கிரேட் ஸ்காலர், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய லட்சணம் நிறைந்த புருஷன். ஆனால் இயேசு அவனை தொட்ட பொழுது அவன் சுழன்று உழுண்டு, நீர் யார் என்று கேட்ட அவனுக்கு கர்த்தர் கொடுத்த பாக்கியம் பெரியது. ஆகினால் தான் அவன் சொல்றான், சிலுவையின் மேன்மை எல்லாம் இந்த உலகத்தில் எனக்கு வேறொரு மேன்மை இல்லை. சிலுவையின கட்டையே இல்லை, அதில் உயர்த்தப்பட்ட இயேசுவை குறிக்கிறது என்பதை உணர வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 5வது வசனம் சொல்லுது பாருங்க. அதிலேயே மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுது. கெட்டு போக மாட்டோம், வெட்கப்பட மாட்டோம். Why? Because the Holy Spirit in you. Hallelujah. பரிசுத்த ஆவியான உன் இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அது ஒரு நாள் உன்னை வெட்கப்படுத்தாது.
பிரைஸ் தி லார்ட். விசுவாசிங்கள், விசுவாசிங்கள். பரிசுத்த ஆவியானவர் என்னார் என்று விசுவாசிங்கள். ஆதி தேவனாய கர்த்தர் என்று நான் அடிக்கடி சொல்வேன். அவர் ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஓமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர். இயேசு என்ற பெயரில் மாம்சத்தில் வெளிப்பட்டவரும் அவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். அவருடைய ஜீவன் உனக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் உன்னை ஆளுகிறார். பரிசுத்தாவின் அரசாட்சியின் ஆளுகையின் கீழே நாம் இருக்கிறோம். ஆவியிலே பிறந்தவன் ஆவியாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. மாம்சம் தலை தூக்க விடாதீங்க. மாமிசம் சொல்லும், அதன்படி நடவாது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் போராட்டத்தில் ஜெயிக்கிறவங்க தான் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரிகிரம் சொல்ற மாதிரி சொன்ன நீ ஆவியில் பிறந்தேன் என்று சொல்லவே சொல்லாது. சரிகிரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்திற ஒரு மனுஷன் சொல்றாரு, பிரசங்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரிகிரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இந்த அனுபவம் இல்லை, யூ நெவர் கம் அப். ஒரு நாள் நீ மேலே ஓங்கி வர முடியாது. காரணம், பக்தனாகிய பவுல் நன்றாய் தேவனை அறிந்தான், தேவனை ருசி பார்த்தான், தேவனோடு ஐக்கியப்பட்டான், அவர் அன்பிலே நிலைத்திருந்தார். அவன் தேவ அன்பு அவனுக்கு பொங்கினதினால் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி பல நிருபங்களை எழுதி வைத்திருக்கிறான். அதை படித்து நீங்கள் உணர்ந்து தேவனிடத்தை சேர வேண்டும் என்பதே அவனுடைய ஆவல். அதைத்தான் நிருபங்களாய் வைத்திருக்கிறான். நீங்களும் நடமாடும் நிருபங்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முடிந்து போகவில்லை, அது உங்களை பின்தொடரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சாட்சிகள் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கை. ஹல்லேலூயா. ஒருவரை அப்போஸ்தலனாய் அழைச்சிருந்தால் அவன் எதையுமே ஆசைப்பட மாட்டான். பிரைஸ் தி லார்ட். அதுதாங்க அவனுக்கு அடையாளம். அவனுக்கு என்னதான் ஆண்டவர் கொடுத்தாலும் அது ஆண்டவருடையதுன்னு சொல்லுவான், அவனுக்கு என்று சொத்தாய் சேர்த்துக்க மாட்டான். பிரைஸ் தி லார்ட். என் பேரில் ஒரு சொத்தம் இல்லைங்க, ஆனால் ஒரு சொத்து இருக்குது. இயேசு கிறிஸ்து என்ற சொத்தை என்னோடு கூட வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்படி வாழ்ந்தால் பரம ஐஸ்வர்யம் உன்னை தேடி வரும், பூலோக ஐஸ்வர்யம் உன்னை தேடி வரும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்க வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீதிமொழிகள் 3:5-6 வாசிப்போம். முதல்ல 3:5 வாசிப்போம். நீதிமொழிகள், உன் சுய புத்தியின் மேலே சாராமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இரு, உன் வழிகளெல்லாம் அவரை கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். ஹல்லேலூயா. சாதாரணமாக நினைக்காதீங்க. வேத வசனங்களாம் சத்தியம். அது சொன்னபடியே உன் வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். அதை விட்டு விலகாதே. அது உனக்கு உன் கால்களுக்கு தீபமும் உன் பாதைக்கு வெளிச்சமாயிரும். ஹல்லேலூயா. ஒரு செழிப்பையும் மகிழ்ச்சியும் பூரிப்பையும் உனக்கு கொண்டு வரும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 6வது வசனம் சொல்லுது பாருங்க, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். எங்க போனாலும் சரி அவரை முன்னால தள்ளிட்டு பின்னாலே நில்லு, அவர் பின்னாலே போக கற்றுக்கொள். இயேசு பல மனிதர்களை அழைத்த போது எல்லாத்தையும் விட்டு என் பின்னாலே நட என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். எல்லாத்தையும் விட்டு ஒரு மனுஷன் போவானா பின்னால? அழைக்கப்பட்டு இருந்தால் போவான். இதெல்லாம் குப்பை எனக்கு அப்படின்னு சொல்லி போவான். ஹல்லேலூயா. தேவன் அவர்களை எப்படியாய் பயன்படுத்தினார் என்று வேதம். இன்றைக்கு எல்லாம் சொத்து சேர்க்கிறது தான். ஊழியத்துக்கு வந்துட்டா சோறு கிடச்சிடும், வீடு விடா போனால் சோறு கிடச்சிடும், வீடு விடா போனால் அடுத்த சபைக்கு போனால் காசு கிடச்சிடும். சோத்தனை சீச்சே சேத்தனை பிடுது வாங்கி பிடுது சாப்பிட்டு போங்க. காசு கொடுக்கணும் திட்டிக்கினே போவான். அப்படின்னா காசு கொடுத்தால பற்றியா ஒரு ஊழியக்காரனை வெறுமையாக அனுப்புகிறா, அப்படி திட்டின்னு போ. இதெல்லாம் என் எக்ஸ்பீரியன்ஸ், நான் கண்ட உண்மையை உங்களுக்கு சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இயேசு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். இயேசு தான் நமக்கு கொடுக்கிறவர்.
6வது வசனம் சொல்லுது பாரு, கர்த்தர் உன் கர்த்தர் மேல் உன் நம்பிக்கை வையே, நம்பிக்கையாயிரு. அவர் என்ன செய்வாரு? உன் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பா. சிக்கல் தான் நிறையா இருக்கு. சிக்கல் இருந்து வெளியே வர முடியாது. இயேசு தான் அந்த சிக்கல் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. அதை பார்த்து ஆசை, இதை பார்த்து ஆசை, அதை பார்த்து ஆசை. நான் யார் தெரியுமா? வயசு ஆயிட்டானா அவன் என்னைக்கு சாமான், அவனுக்கு ஒரு ஜபம். சேர்த்து போயிட்டான், நிலத்தை சுற்றின்னு போன. என்னத்தை நீ சுற்றி போய் எவ்வளோ நாளைக்கு வாழ போகிற? நீ அதே படுங்குழியில் தான் விழ போகிற. ஹல்லேலூயா. சப்போர்ட்டு, புருஷன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டு, பொண்டாட்டி புருஷனுக்கு சப்போர்ட். எனக்கு ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. என் பொண்டாட்டி இருக்கும்போது அவள் சப்போர்ட்டை நான் வாழல, கர்த்தருடைய சப்போர்ட்டில் வாழ்ந்தேன். இன்றை வரைக்கும் என் ஜீவன் பிரியும் வரைக்கும் கர்த்தருடைய சப்போர்ட் எனக்கு இருக்கும். பரலோகம் என்னை தாங்கும். என்னில் இருக்கிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையினால் நம்முடைய நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் பேரில் இருக்கணும். இல்லைன்னா சுகப்பையும் படாது. சங்கீதம் 118:8 வாசிக்க கேட்போம். மனுஷனை நம்புகிறதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புகிறதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நம்புங்க. உங்களுக்கு என்ன வந்தாலும் கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் அதை இக்கட்டிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். உங்களை உபத்திரத்தை கொண்டு வருவார். பல உபத்திரங்களை நான் சார்ந்த நிந்தை அவமானங்கள் வழியாக நான் கடந்து வந்த மனுஷன். ஆனால் எதற்கும் அஞ்ச மாட்டேன். காரணம், இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னை போஷிக்கிறவர் அவர். என்னை உடுத்தி பார்க்குறாரு. இப்போ கூட நிறையா கோட் இருக்குது. சிலர்லாம் ஃபோன் பண்ணிக்க, என்ன பண்ணுறது, கோட்டு போட்டால் தான் உங்களுக்கு நல்லா இருக்குது, கோட்டு போட்டு பிரசங்கம் பண்ணுங்களேன். எனக்கு ஒரு குறவும் கர்த்தர் வைக்கவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். அவரை ருசித்து இருக்கிறேன், ஆகையினால் அவர் நல்லவர் என்று சொல்லுவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 9வது வசனம் படிச்சாச்சு. நீதிமொழி 11:23 வாசிப்பாரு. நீதிமான்கள் ஆசை நன்மையே, துன்மார்க்கனுடைய நம்பிக்கையோ கோபாக்கினையில் முடியும். துன்மார்க்கனுடைய நம்பிக்கையோ கோபாக்கினையில் முடியும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். துன்மார்க்கன் உங்களுக்கு விரோதமாக எழும்பி போராடுவதனால் பயந்து நடுங்கி ஜீவனை விட்டு விடாதீர்கள். திடமானதாயிரு. அவன் முடிவு கோபாக்கினைக்கிறையா. ஹல்லேலூயா. நீதிமான்கள் ஆசை நன்மை. நன்மையான பரிசுத்த அவன் மேல் இருப்பார். நன்மையானதை அவனுக்கு உணர்த்துவார். நன்மையானதை அவர்களுக்கு செய்வார். பிரைஸ் தி லார்ட். மார்க் 10:24 வாசித்து பார். இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், பிள்ளைகளே, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிது என்று சொன்னார். ஐஸ்வர்யம் ஒரு நாள் உன்னை ரட்சிக்காது. ஐஸ்வர்யம் இருந்தால் இருக்கட்டும், நல்லா இரு. அதனால் ஐஸ்வர்யவான்களை பார்த்து பொறாமப்படாதீங்க. ஐஸ்வர்யவான்கள் என்ன இல்லை? பரலோகம் இல்லை. ஊசின்னு காதில் ஒட்டக நுழையும். இப்படிப்பட்டவர்கள் பரலோகத்தில் போக முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆகினால் என்ன நமக்கு இருந்தாலும் பரம ஐஸ்வர்யத்தை சம்பாதித்த அந்த இயேசு கிறிஸ்துவை மறந்து போகவே கூடாது. உயிர் உள்ள வரைக்கும் அவருக்கு உண்மையும் உச்சமுமாய் வாழும் பொழுது அவர் உன்னை ஆசீர்வத்து உன்னை உயர்த்துவார். 1 கொரிந்தியர் 15:19 வாசித்து பாருங்க. அங்கே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை விட பார்க்கிலும் பரிவைக்கப்பட்டவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. மேல நல்ல ஆசீர்வாதம்னா அதுக்காக மட்டும் இயேசுவை பின்பற்றக்கூடாது. பரம ஐஸ்வர்யத்தை நமக்கு வைச்சிருக்கிறார் என்ற அந்த உணர்வோடு
அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆகையினால கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்கும் பொழுது அவள் முதற் பலன்களை நமக்கு கொடுப்பார். அதுதான் ரகசியம். இன்றைய உலகம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருந்தால் இன்னொரு வீடு சம்பாதிக்கலாம், ஒரு கார் இருந்தால் இன்னொரு கார் சம்பாதிக்கலாம், ஒரு பொண்டாட்டி இருந்தால் இன்னொரு பொண்டாட்டி. அப்படிதான் ஒரு குடும்பம் வந்துச்சு. ரெட்டிப்பான நன்மை ஐயா சொல்லிட்டாரு. நான் 2வது பொண்டாட்டி வச்சா உனக்கு நாடி கேட்டீங்களா கதைய? அதே மாதிரி இன்னொருத்தி வந்தான். ஐயா ரெட்டிப்பான ஆசீர்வாதம் சொன்னீங்கல்ல, என்ன ஒருத்தன் லவ் பண்ணியிருந்தான், அவன் மறுபடியும் என்கிட்ட வரான், இன்னொரு புருஷனை வச்சுக்கினா என்ன? மகளை உனக்கு நரகாக்கினதான்னு சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். ஒண்ணுக்கு மேலே போனால் விபச்சாரம், அது நரகாக்கினை கொண்டு போய் நிறுத்தும் ஒன்று. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்கிட்டலாம் மாட்டிங்கன்னா சரியான சாட்டடி கிடைக்கும். நல்லதை மாத்திரம் பேசிட்டு கெட்டதில் உன்னை தள்ளிட மாட்டேன். நல்லதையும் சொல்லுவேன், கெட்டதையும் சொல்லுவேன். எது வேணுமோ நீ அதை எடுத்துக்கலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உனக்கு முன்னால் வச்ச சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும், நீ சாபத்தை விரும்பினா நல்லா தான் இருக்கும், ஆசீர்வாதத்தை விரும்பினா நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவரிடத்த போய் சேரணும். இவ்வளவுதான் வித்தியாசம். ஹல்லேலூயா. ரோமர் 8:22-25 வசனங்களை வாசிக்க கேட்போம். நீங்கள் அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேலாரனாய் இருக்கும்படிக்கு எவர்களை முன்பு குறித்தாரோ தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்பு குறித்திருக்கிறார். எவர்களை முன்பு குறித்தாரோ அவர்களை அழைச்சும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களில் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டது நோக்கம் தேவன் மகிமை அடையும்படியாய் உங்களை முத்திரை போட்டு அவருடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் ஆண்டவரை பின்பற்று. பிரைஸ் தி லார்ட். விண்ணை மேல் வேணை வந்தாலும் பெண் ஜாதி பிள்ளை சத்துருமே த்ரோவானாலும் மனையோடு கொள்ளை போனாலும் மனுஷர் எல்லாம் கைவிட்டாலும் நெஞ்சே நீ கலங்காதே. சீயோன் மலையில் இரட்சகனை மறவாதே. நான் என் செய்வேன் என்று நெஞ்சே நீ கலங்காதே. பட்டயம் பஞ்சம் வந்தாலும் அதிகமான நடுநோயும் வந்தாலும் மட்டில்லா வறுமை பட்டாலும் மனுஷர் எல்லாம் கைவிட்டாலும் நெஞ்சே நீ கலங்காதே. சீயோன் மலையில் இரட்சகனை
ஏசாயா 59:4 வாசிக்க கேட்போம். வேதம் சொல்லுகிறது, நீதியை தேடுவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை. மாயையை நம்பி நீதியை தேடுகிறதும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை. மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். அல்லேலூயா. கற்றுங்களா? கர்ப்பம் எங்க தெரியுது? இருதயத்தில் தெரியுது. அல்லேலூயா. ஆண்டவர் பல விதத்தில் நம்மை சுட்டி காட்டுகிறார். ஒரு பெண் அப்படி போயிட்டான்னு அவர் பின்னால பார்த்தா அது இருதயத்தில் விபச்சாரம் பண்ணிட்டேன்றார். எல்லா விதத்திலும் வசனத்தை கொண்டு நம்மை பாதுகாத்து வருகிறவர் இயேசுவானவர் ஒருவரே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகினால் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவளாயிருந்து திருவசனத்தை கை கொண்டு நடக்கிறவளாய் இருப்போமானால் இந்த உலகத்திலிருந்து, இந்த சரீரத்திலிருந்து விடுபடும் பொழுது நித்தியானந்தத்தை அடைய கர்த்தர் அருள் புரிவார். நீதிமொழி 10:28 வாசித்து பார். நீதிமான்கள் நம்பிக்கை மகிழ்ச்சி, துன்மார்க்குடைய அபேட்சையோ அடியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மனுஷர்கள் நல்லவர்களைப் போல நீங்க நடிக்கலாம், தேவனுக்கும் இந்த நாடகம் பலிக்காது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லை என்று சொல்லுவதா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அழகு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 91:2 சங்கீதம் 91:2 வாசித்து பார். நீர் என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சொல்றோம். அல்லேலூயா. அவர்தான் நம்முடைய தேவன். அவர் மேல தான் நம்பிக்கை வச்சிருக்கோம். எது மேல நம்பிக்கை கிடையாது. ஏசாயா 57:13 வாசித்து, என்னை நம்புகிறவனோ தேசத்தை சுதந்தரித்து என் பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சியாய் இருப்பான். அல்லேலூயா. அவரை நம்புகிறவள் தான் காணியாட்சிக்கு தகுதி உள்ளவர்களாய் கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்கார்றோம், கேட்குறோம், போகிறோம். அதனால் அதனோடு முடிஞ்சு போல. வெள்ளிக்கிழமை இருக்குது, செகண்ட் சாட்டர்டே இருக்குது, தேர்ட் சாட்டர்டே இருக்குது. எப்போ வேணாலும் கதவை திறந்து ஜெபிக்கலாம். அந்த அளவுக்கு ஃப்ரீடம் நமக்கு இருக்கு. உன்னுடைய ஊழியத்தை கட்டி எழுப்பாம மற்ற ஊழியத்துக்கு போனீங்கன்னா அது சாபம். உனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தை விட்டு இன்னொருத்த குடும்பத்தை கட்ட போனா அது சாபம் உனக்கு. இதையெல்லாம் அறியாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. அழைத்த அழைப்பில் நிலைத்திரு. அழைத்தவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் தான் அந்த பட்டியலில் இருக்கணும். இல்லைன்னா நீ போயிட்ட கேஸ். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 115:9-14 வசனங்களை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 115:9-14. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. நீ இஸ்ரவேலின் தேவனுக்கு பிள்ளையாயிருந்தால் இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. அவரே அவர்களுக்கு துணையும், அவரே கேடகமாயிருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புகள். ஊழியம் செய்கிறவனை கர்த்தரை நம்பு. அவரே அவர்களுக்கு துணையும், அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தருக்கு பயப்படுறவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? கர்த்தருக்கு பயந்தாதான் கர்த்தரை நம்ப முடியும். கர்த்தருக்கு பயப்படாத கர்த்தரை நம்ப மாட்டாங்க. சுய புத்தியின் மேல் சார்வாள். சுயம் தோன்றும். நான் என்ற இருமாப்பு, கர்வம் எல்லாத்தையும் நான் சுதந்திர கொள்வேன் நினைப்பேன். நீ பாதாளம் தான் உன்னை வாயை திறந்து விழுங்கும். ஹல்லேலூயா. படிங்க. கர்த்தருக்கு பயப்படுவர்களே கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும், அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார்.
கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்பட பெரியோரும் சிறியோரும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க செய்யற அக்காது உங்க பிள்ளைங்க மேல வராது. அது அந்த காலம். இந்த காலத்தில் வராது. இந்த காலத்தில் அவரவர் செய்கிற கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் அவர்கள் மேல் கொண்டு வருவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? சகரியா 9:12 மறுபடி பார்ப்போமா? நம்பிக்கையுடைய சிறைகளே அரணான தேவனிடத்தை திரும்புங்கள், மனம் திரும்பி தேவனிடத்தை திரும்புங்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். உன் பாவத்தை விட்டு, அக்கிரமத்தை விட்டு, உன் துரோகத்தை விட்டு, புறங்கூறுதலை விட்டு, மற்றவர்களை பழி வாங்கிறதை விட்டு, எப்படின்னா சாதிச்சலாம் நினைக்கிறத விட்டுட்டு என்ன செய்யுங்க? மனம் திரும்பி அரணான தேவனிடத்தை திரும்புங்கள். அப்பொழுதுதான் இரட்டிப்பான நன்மையை தருவேன். என்றைக்கு தருவேன்? இன்றைக்கு பெற்றுக்கொள்ளல என்னன்னா இரட்டிப்பான நொறுக்குதல் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். எரேமியா தீர்க்கதரிசி மூலம் தேவன் சொல்லுகிறார் ஜனங்களுக்கு, நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் இரட்டிப்பான நொறுக்குதல் உங்களுக்கு வரும் என்று சொல்லுகிறான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால் ஜாக்கிரதையாயிருக்கும். ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்கிறதுனால் சாதாரணதல்ல. அதை எடுத்துக்கொள்ள உனக்கு திராணி இருக்கணும். அது அக்னியாய் இருக்கிறது. நீ அக்னி ஆனாதான் அதை எடுக்க முடியும், இல்லைன்னா உனக்கு கிட்ட ஒட்டாது. இதையெல்லாம் அறிந்து தான் செயல்பட்டு கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1:9 வாசித்தப்பா. நாய்கள் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரிச்சோரை எழுப்பின தேவன் மேலே நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக எங்களுக்குள்ளே நிச்சயித்து இருக்கிறோம். என்ன வரும்? மரணம், சாவு நமக்கு ஆதாயம் இல்லையா? நமக்கு ஜீவன். பிரைஸ் தி லார்ட். ஆகினால எப்போ மறிக்கவும் காத்திருக்கணும். பாம்பு போடுறது கிரையில் இப்படி திரும்பினானா கடலோரமாக இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பாம்பு தான். ஹல்லேலூயா. எப்போ சாவு வந்தா என்ன? ஒரு நாளைக்கு சாவு போகிறோம். எப்போ செத்தா என்ன? கர்த்தருக்குள்ள சாவு. யாருக்குள்ள? கர்த்தருக்குள்ள சாவு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை விட்டு விலகிற இறுதியம் எப்படிப்பட்டது? ஆசீர்வதிக்கப்பட்டது இல்லை, சாபிக்கப்பட்டது. பிரியமானோட எல்லாவற்றும் வேத வசனத்தை ஒப்பிட்ட உன் வாழ்க்கை இல்லைன்னா யூ நெவர் கம் அப். எத்தனை 1000 பேர் உனக்கு உதவி, எத்தனை காரியங்கள் உனக்கு நடந்தாலும் கடைசியில் பாதாளம் வாயை திறந்து விளங்கும். எப்போன்னு அது காத்து நிற்குது. பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 1:18 வாசித்தப்போம். எபேசியர் 1:18. நமக்கு உண்டாகிற நம்பிக்கை இன்னதென்று பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரத்தின் அனுப்பின பலத்த சத்துவத்தின்படியே விசுவாசிகளாய் நமக்கு காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையை மகத்துவமானது என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவருக்கு உங்களுக்குள் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்றார். பிரகாசமுள்ள மனக்கண்கள் இருளடைந்திருக்கிறது. ஜனங்களை இருளை உன் கூட பிறந்த சகோதரனை நீ விரோதித்தால்,
கூட பிறந்த சகோதரி உலகத்தால் நீ இருளில் இருக்கிற, நான் வெளிச்சத்தை தான் இருக்கிறேன் சொன்னால் நீ இருளில் தான் இருக்கிறேன்னு வேதம் சொல்லுது. அதுக்கு மாறாக ஒன்றுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு எத்தனை குடும்பம் அப்படி இருக்கு, எத்தனை விசுவாசி அப்படி இருக்காங்க? திருந்துங்க, உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்த இந்த கடைசி நாட்களிலே வசனத்தை கை கொண்டு நடக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். எபேசியர் 3:12 வாசித்து பார். அவரை பற்றும் விசுவாசத்தினால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனோடு சஞ்சரிக்க, தேவன் நம்மோடு சஞ்சரிக்க பெரிய மகா பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியர் 3:3 வாசித்துப்பா. மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற பிரைஸ் தி லார்ட். அதனால் எல்லாவற்றிலும் வசனத்துக்கு ஒப்பிட்ட ஒரு வாழ்க்கை இருக்குமாயின் நிச்சயமாகவே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை இந்த உலகம் அறியும். பிரைஸ் தி லார்ட். கொலோசியர் 1:22 வாசிங்க. அங்கே சொல்லுகிறாரு பாருங்க, சுவிசேஷத்தின் சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை விட்டு அசையாமல் திடமாய் உறுதியாய் அப்படியாகும். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தினால் உனக்கு உயிர் கொடுக்கிறார், சுவிசேஷத்தினால் உனக்கு திட நம்பிக்கை வருகிறது, சுவிசேஷத்தினால் அந்த நம்பிக்கை உனக்குள் வேரூன்றி வளர்கிறது, அந்த நம்பிக்கை இயேசுவா உன்னிலே தோன்றுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 1 தீமோத்தேயு 4:10 வாசித்து பாருங்க. பரபரன் வாசியா, நான் முடிச்சுடுவேன். விசுவாசிகளுக்கு ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இவைகளை கட்டளையிட்டு அவர்களுக்கு பேசு என்று போதித்துக் கொண்டிரு. உன் இளமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு உன் வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் அன்பிலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஹல்லேலூயா. இத்தனை காரியங்களை கொண்டு விசுவாசிகளை நடத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல அறிவுரைகளை பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றார். 1 தீமோத்தேயு 6:17 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறார் பாருங்க, வேறு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தை மேல் நம்பிக்கை வைக்காமல் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு பரிபூரணமாய் தருகிற ஜீவனுள்ள தேவனிலே நம்பிக்கை வைத்து நன்மை செய்யவும் நற்கிரைகளை ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறதுனால உதார குணமுள்ளவர்களாயும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளவும் வருங்காலத்துக்காக நல்ல ஆதாயத்தை பொக்கிஷமாய் பரலோகத்தில் சேர்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவருக்கு கட்டளையிடு. அவர்களுக்கு ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா உலகத்தில் உள்ளெல்லாம் அழிந்து போகும். இன்னும் கொஞ்ச நாள் பூமி அழிகிறத நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். தீத்து 1:3 வாசிங்க. இன்னொரு தீத்து 3:6 எடுத்துக்கொள்ளும். பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் உள்ளவர்
நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படியே எனக்கு ஒப்புவித்ததை பிரசங்கத்தினாலே கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு ஒரே பிரசங்கம் தான் ஒரு விதத்தில் ஒவ்வொரு விதமாக பிரசங்கியார்கள் பண்ணுகிறதை நீங்கள் கேட்கலாம். ஹல்லேலூயா. ஆவியானவருடைய துணையை கொண்டு பிரைஸ் தி லார்ட். தீத்து 3:6 வாசிச்சிட்டீங்களா? பாருங்க, அவர் மேல் நம்பிக்கை உண்டாகும்படியான பரிசுத்த ஆவியானவரை சம்பூர்ணமாய் நம்மை பொழிந்தருளினார். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற பரிசுத்த ஆவியானவர், தேவன் மேல் விசுவாசத்தை உண்டு பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர், உங்கள் வாழ்க்கை சீரும் சிறப்பமாய் வாழ வைக்கிற பரிசுத்த ஆவியானவர். அவர் எங்கு அசைபாடுகிறாரோ அங்கே உன்னை உருவாக்குவார். ஹல்லேலூயா. உன் விருப்பத்தை செய்வார். உனக்கு சூழ்ந்து வருகிற சத்துருக்களை விலக்கி போடுவார். இவைகளெல்லாம் அறிந்து பரிசுத்தாவின் கையிலே அடங்கி இருப்பீரானால் அவர் எழுந்தருளுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையினால் எல்லா விதத்திலும் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வசனம் நம்மை எச்சரிக்கிறது. எபிரேயர் 3:6 வாசித்து பாருங்க. அங்கே சொல்லுகிறார் பாருங்க. பரபரன்னு வாசிங்கன்னா நான் பரபரன்னு முடிச்சிடுவேன். கிறிஸ்துவும் அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறது போல நாமும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமானால் நாமே அவருடைய வீடாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீயே அவர் வீடாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவருடைய வீடு எப்படி இருக்கும்? பரிசுத்தமாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். தேவன் ஒன்றை மட்டும் உன்கிட்ட விரும்புகிறார், பரிசுத்தமாய். நான் கொடுத்த பரிசுத்தத்தை உன் இருதயத்தில் வைத்து பாதுகாத்துக்கொள். நான் கொடுத்த கிருபையை உன் இருதயத்தில் வைத்து பாதுகாத்துக்கொள். நான் அருளிய பரிசுத்த ஆவியை உன் இருதயத்தில் வைத்து பாதுகாத்துக்கொள். அதுவே உனக்கு நித்திய ஜீவன் என்று சொன்னார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 6:12 வாசித்து பாருங்க. உங்கள் நம்பிக்கை பூரணத்தை உண்டாக்கும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறேன். பாருங்க, ஊழியக்காரன், உண்மை உள்ள ஊழியக்காரன் ஆசைப்படுறதை பார்த்தீங்களா? எத்தனை மகிமையான ஒரு வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 7:19 வாசிங்க. நியாயப்பிரமாணமானது எதையும் பூரணப்படுத்தவில்லை. அதிக நன்மையான நம்பிக்கையை பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினால் தேவனிடத்தில் சேர்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும், இந்த சரீரத்தில் இருக்கும்போது தேவனிடத்தில் நாம் சேர்கிறோம், தேவன் நம்மிடத்தில் சேருகிறார். ஹல்லேலூயா. முடிவிலே நித்திய ஜீவனை அடையும் ஸ்லாக்கியத்தையும் நமக்கு தருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வசனத்தை கேட்கொள்ளாய் மட்டுமல்ல, உங்கள் நடக்கையிலும் உங்கள் செய்கைகளும் உங்களுடைய எல்லா காரியங்களிலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம்.
எந்த திட்டமும் இந்த உலகத்துக்கு தான். தேவனுடைய சித்தம் தான் நம்முடைய வாழ்க்கை நிறுவனம். திட்டம் போடுவான் மனுஷன், அவனை ஒருத்தன் வந்து வெட்டிட்டு போயிடுவான். திட்டம் பலிக்காது, ஆனால் சித்தம் பலிக்கும். மனுஷன் தான் திட்டம் போடுவான், தேவன் திட்டம் போட மாட்டார். சித்தம், அவர் சித்தம் என்னவோ அது நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். 1 பேதுரு 1:4 வாசிங்க, சீக்கிரம் முடிக்கணும். 1 பேதுரு 1:4. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோர் என்று எழுந்ததினால அழியாததும் மாசற்றதும் சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜென்மித்தார். மாம்சத்தில் பிறந்த நம்மை ஆவியிலே இயேசு கிறிஸ்து நம்மை ஜெனிப்பித்தார். ஹல்லேலூயா. ஆவியில பிறந்தேன்னு சொல்லிட்டு மாம்சம் சொல்ற மாதிரி நடந்தனா யூ ஆர் a hopeless people. மாமிசம் சொல்ல இன்னைக்கு நல்லா தின்னலாமா, அந்த ஹோட்டலுக்கு போகலாமா, இந்த பிரியாணி தின்னலாமா, இந்த கறியை தின்னலாமான்னு சொல்லும். இல்லை, உனக்கு தண்ணி சோறு தான். என் பிராக்டிஸை உங்கள் முன்னால் வைக்கிறேன். அப்படி என் ஆத்துமா சொன்ன நாட்களில் சீ நாய உனக்கு தண்ணி சோறு தான் சொல்லுவேன். உனக்கு பட்டினி தானே, நீ ஃபாஸ்டிங் தான் இன்னைக்கு என்னவேன். ஹல்லேலூயா. மாம்சத்துக்கு விரோதமாய் போராடி தான் ஆவியிலே பலன் கொண்டு எழும்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையினால் மிகுந்த ஜாக்கிரதையுடன் ஆவியை பெற்ற நாம, ஆவியிலே பிறந்த நாம மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதபடி, மாம்சம் சொல்ற மாதிரி நாம் செய்யாதபடி, அழிவை தேடி நாம் போகாதபடி நித்திய ஜீவனை தேடி ஓடுவோம், நித்திய ஜீவனை அடைவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதே 13ஆம் வசனம் படிங்க. உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்ள, என்னத்தெல்லாம் கட்டிக்கலாம் நீங்க சிலுக்கு சிலுக்குன்னு, ஆனால் மனதின் அறையை கட்டணும். மனம் ஒரு குரங்கு, அது திடீர்னு மாறும், திடீர்னு அது கிரிகளை நடப்பிக்கும். மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது பூரண நம்பிக்கையாயிருந்து தேவனை அடையுங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். 21வது வசனத்தை படிங்க. அதிலே உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். அந்த மகிமையை தான் நமக்கு கொடுத்தார் அவர். பிரைஸ் தி லார்ட். அவர் மகிமையை பெற்று அதை அப்படியே மூடி டப்பால போடல, அந்த மகிமையை நமக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த மகிமை நம்ம மேல் வரும்பொழுது தான் நம்மை அறியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து கடந்து போகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மகிமை ஆவியானவர் உண்மையில் இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? யாராவது மகிமை ஆவியானவர் உண்மையில் இருக்கிறார்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க, அப்பனாச்சும் வரட்டும். அவர் உங்க நெஞ்சு மேல கை வச்சு சொல்லுங்க, மகிமையின் ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், அவர் மகிமையானதை செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவர் மகிமையானதை உனக்கு செய்வார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். பொய்யுரையாத தேவன். வேத வசனம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை விசுவாசிக்கும் பொழுது, நம்பிக்கை வைக்கும் பொழுது, அந்த வசனம் தீவிரித்து இயேசுவாய் வந்து உன் பக்கத்தில் நிற்கிறதை நீ காண்பாய். அவரே உன் காரியங்களை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 யோவான் 3:3 படிப்போம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்க எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். பிரைஸ் தி லார்ட். இந்த சுத்தம் எப்படி வரும்னா, நீ தர்மம் செய்யனால் சுத்தமாவ, உபதேசம் கேட்கலாம் இப்போ சுத்தமாவன் இயேசு சொன்னார். தேவன் உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தம் இல்லாமல் எதையும் நீ தேவனிடத்தில் சாதிக்க முடியாது.
மாசற்றவளாய் குற்றமற்றவளாய் அவர் வரும்பொழுது பிதாவுக்கும் நிற்கத்தக்க திராணி உள்ளவளாய் இருக்க கர்த்தர் தம்முடைய வசனத்தினாலே புடமிட்டு நம்மை பொன்னாய் விளங்க செய்து தேவனுக்கு முன்பதாக நிறுத்தி கொள்கிறார். இதற்கு இடம் கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அதை எதிர்த்து நிற்கிறவர்கள் இரட்டிப்பான நொறுக்குதலுக்கு இரையாவார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 2 காரியம், ஒன்று இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்னொரு பக்கம் இரட்டிப்பான நொறுக்குதல் இருக்குது. சாதாரண தேவன் நினச்சிக்காதீங்க. நீ எப்படி போனாலும் உன்னை மடக்கி பிடிக்க அவரால் முடியும், மனுஷனால் முடியாது. மனுஷர் கண்களுக்கு மறைந்து விடலாம், தேவனுடைய கண்கள் எங்கும் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அவருக்கு உண்மையாக இருந்தால்தான் அந்த உண்மையின் உச்சமத்துக்கு ஏற்ற பலனை நாம் முடிவிலே காண முடியும் என்று பக்தர்கள் சொல்லியிருக்கிறதையும் கிறிஸ்துவான நமக்கு போதித்திருக்கிறதையும் நாம் அறிந்திருக்கிறோம். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கேட்ட வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். கேட்ட வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். வசனம் ஒரு நாள் உன்னை நியாயம் தீர்க்கும். ஒரு மனுஷனும் தப்பித்துக் கொள்ள முடியாது. இயேசுவானவர் வந்தால் அவர் உன்னை பார்த்து பரிதபிப்பார். வசனம் தான் நியாயம் தீர்க்க போகுது. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் தேவனிடத்தில் மனம் திரும்பி உங்கள் இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், உங்கள் சிந்தையை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆவி ஆத்மாசம் மாசற்றதாய் குற்றமற்றதாய் தேவனுக்கு முன்பதாக நிலை நிற்கும்படியான பாக்கியத்தை பெற கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகுங்கள். ஏதோ பிரசங்கத்தை கேட்டோம் போனோன்னு இல்லை. யூ மஸ்ட் கிரை அவுட். ஆண்டவருக்கு முன்பதாக உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடு. அப்பொழுது அவர் நம்பிக்கைக்கு நீ பாத்திரவானாய் இருப்பாய். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கென்று சில நிமிஷம் விடுகிறேன். ஒப்புரவாகுங்கள், தேவனோடு ஒப்புரவாகுங்கள். ஆண்டவரே, என்னிடத்தில் பிசாசு மனுஷர்களும் குறை காணாதபடி எனக்கு குறை குற்றங்களை மன்னியும். ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும், என் ஆத்மாவை உயிர்ப்பியும், என் சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளையும் உயிர்ப்பியும், என் ஆவியை உயிர்ப்பியும். நான் உமக்கு உகந்தவனாய் உமக்கு சுகந்தவளாய் இருக்க எனக்கு உதவி செய்யும். இந்த உலகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீர்தான் எனக்கு வேண்டும். பரம ஐஸ்வர்யத்துக்காக கெஞ்சுகிறேன். இந்த பூலோக ஐஸ்வர்யம் என்னை கைவிடும், என்னுடைய எல்லாமே என்னை கைவிடும். ஆனால் நீ கைவிடாத கண்மலை, அந்த கண்மலை வெடிப்பிலே நான் வந்து தங்க தாபரிக்க என்னை நடத்தும் என்று கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்யுங்கள். Thank you, Jesus. Thank you, sweet Jesus. Thank you, wonderful and sweet Jesus. Glorious Jesus. Almighty God. You are a great God. You are a King of kings. You are a Lord of lords. You are a mighty and wonder-working God. Lord, you are a mighty God. Mighty power come upon the people right now. Right now. Right now. Lord, send your mighty power. Mighty power come upon the people. Mighty power enter into the soul, spirit and body and deliver from all evil and darkness. Oh Rikabala Dina Bala Radami Shabbara Duniyala. Oh Rakni Kantara Bala Radimi Damara. Urama Mama Marashara Balada Nila Damala. Oh Rakni Kamshimili the Michakara. I curse you, devil. I bind you in the name of Jesus Christ. Don't disturb the people. Get out. You get out from this place. In Jesus' name. I command in Jesus' name. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Wherever the Holy Spirit, there is liberty. There is liberty. There is liberty. There is liberty. Hallelujah. Thank you, Jesus. Thank you, wonderful Jesus. Glorious Jesus. Mighty Jesus. Come down. Come down from the throne of God and pour the mighty power of the Holy Spirit. Make them happy, Lord. Deliver them. Keep them in your right bosom. Every sickness must be flee. Every weakness must be flee. Every sorrow become turned into joy
every sorrow turn into joy. Oh, Rikabala Dunyala Radabidaba. Oh, thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. ஆண்டவரே உம்முடைய கிருபை பொழிந்தருளும், உம்முடைய வல்லமை பொழிந்தருளும், உம்முடைய அக்கினியை போடும் ஆண்டவரே. நீர் இருக்கிற வண்ணமாக ஒவ்வொருவரையும் மாற்றும்படி ஜெபிக்கிறேன். விருத்தி அடைய தடையாயிருக்க தடை கற்களை தூக்கி எறியும், விருத்தி அடைய செய்யும் சுவாமி, விருத்தி அடைய செய்யும். நாங்கள் பலிக்கு பெருக எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.